ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு சூட்சமமான முறை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், தேவதைகள் உங்கள் வசமாகும்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக தேவதை நாள் மேஜிக் டேயில் தான் தேவதைகளை வசமாக்குறதுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதோஷத்தில் இந்த முறை செஞ்சவங்களுக்கு கஷ்டங்கிறதே இருக்காது, தேவதைகள் உங்களை தேடி உதவி செய்யுமா. ஒரு 2, 3 விஷயங்கள் இருக்குங்க. அந்த 2, 3 விஷயங்கள் செஞ்சவங்களுக்கு தேவதை அனுகிரகம் கிடைச்சே தீரும். தேடி தேவதைகள் உதவி செய்யும். தேவதைகள் உங்கள் வசமாகும். அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து முக்கியமான ஒரு 2, 3 விஷயங்கள் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. 5ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர் கொடுக்கறது, என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கணும், பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்பணும். கண்டிப்பாக அதை அனுப்பணும், மறந்துடாதீங்க. சில பேர் அது அனுப்புறதில் திருப்பி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஊரில் வசிச்சுட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவதைகள் உங்களுக்கு தேடி உதவி செய்வாங்க, தேவதைகளை உங்கள் வசமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லி வச்ச ஸ்ட்ராங்கான ஒரு முறை இது. என்னங்கிறது பார்த்துடலாங்க. வணக்கம். நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்த வீடியோலேருந்து நான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் நான் பஞ்சமிக்கு நான் பைசா அனுப்பியிருக்கேன். நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேங்க்கா. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஒரு பிரச்சனைக்காக சொத்து பிரச்சனையில் 40 லட்ச ரூபா கடனில் எங்களை மாட்டிட்டு ஓடி போயிட்டாங்க்கா. இது வரைக்கும் வரவே இல்லை. அந்த வீட்டையாச்சும் காலி பண்ணிட்டு நிம்மதியாக வேற எங்காவது இருக்கணும்னு வீடு தேடும்போது வீடும் கிடைக்கல. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல வீடாக கிடைக்கணுன்ட்டு அம்மாகிட்டையும் என்னோட இஷ்ட தெய்வம் சாய்பாபாகிட்டையும் வேணுன பிறகுதான் ஒரு வீடு எனக்கு கிடைச்சிது. இப்போ 5 வருஷமா நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன். இங்கே வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் எங்களை கடவுள் தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. வராகி அம்மாக்கும் சித்தரையாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ஒன்றும் நீங்கள் சொல்லும் போதும் எனக்கு ஒரு தைரியத்தையும் எப்படியும் நம்ம மீண்டு வந்திருக்கோம். பின்னாடி நான் ரொம்ப யோசிச்சேன்னா ரொம்ப பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு அம்மா தான் துணையாக இருக்கணும், வராக சித்தரையாவும் எனக்கு துணையாக இருக்கணுமா. ராஜி அக்கா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம கடந்து வந்த பாதையை பின்னாடி திருப்பி பார்க்கும்போது தான் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி, யாராவது ஒரு வகையில் எங்கேருந்தாவது ஏதாவது உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கார். அது நம்ம ஒரு நிமிஷம் பின்னாடி பார்த்தா தான் நமக்கு தெரியும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடந்துட்டுருக்கு இந்த மிராக்கிள். ஒரே பஞ்சமியில் பல பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும், அத்தனை பேர்த்தோட கஷ்டங்களும் தீரணுன்றக்கா வேண்டி நம்ம வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொன்னேன் இல்லைங்களா, சில விஷயங்களை சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்தந்த நாளில் இந்தந்த விஷயத்தை பண்ணினா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான்லாம் ஏகப்பட்ட விஷயத்தை ட்ரை பண்ணி அழுத்து போய் மனசே உடஞ்சி விட்டுட்டேங்க, எனக்கு ஒன்று கூட சரியாகலன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜிக்ன்றது நிச்சயம் நடக்கும். இந்த மந்திரம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் சொன்னல ஒரு 2, 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை செஞ்சிங்கன்னா நடந்தே தீரும், சாத்தியமே இல்லாத விஷயம் கூட நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். வங் சிவய நம. சரிங்களா? வங் சிவய நம. அதாவது அகத்திய சித்தர் சொல்வாராம், சிவனால் ஆகாதெனில் வேறு யாரால் ஆகக்கூடும்னு சொல்லுவாங்களாம். ஒரு விஷயத்தை சிவனாலேயே செய்ய முடியலன்னா வேறு யாரால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மந்திரத்தை பிரதோஷத்தன்னைக்கு 1008 முறை நீங்கள் சொல்லணும். 1008 முறை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து 3 பிரதோஷங்க, ஒரே பிரதோஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இருக்கீங்க, சாத்தியமே இல்லாத விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நம்பிக்கையோட இந்த விஷயத்தை, இந்த மந்திரத்தை 3 பிரதோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரணும்.
பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய ஈவினிங் 4:30 to 6 அந்த டைமில் நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா அன்றைய நாள் முடியறக்குள்ளே, அந்த பிரதோஷ நாள் முடியறதுக்குள்ளே இந்த மந்திரத்தை 1008 முறை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத எந்த விஷயமா இருந்தாலும் கிடைச்சே தீரும். இது சித்தர்கள் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷயங்க. எனக்கு வந்து மற்ற எதுவும் செய்ய முடியாது, மந்திரம்னா ஈஸி, அதுவும் ஈஸியான மந்திரம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை இதை சொன்னாலே போதும். இதை சொல்லும் போது உங்களுக்கு பல வகையில் நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த இரண்டாவது விஷயம் என்னென்னா நெய் தானம் கொடுக்கறது. நெய் தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ரொம்ப நோயினால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, முன்னேற்றமே இல்லை, அந்த குடும்பத்தில் செல்வங்கிறதே சேர மாட்டேங்குதுன்னா நெய் தானம் கொடுக்கறது. இந்த நெய் தானம் கொடுக்கும்போது தேவவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவவசியம் அப்படிங்கிறது தேவர்களை நம்மக்கிட்ட உதவிக்கு வர வைக்கும், தேவதைகளை நமக்கு உதவிக்கு வர வைக்கும், அவங்களே நம்மளை தேடி வருவாங்க, திடீர் யோகங்களை உண்டாக்கும், நிறைய அதிர்ஷ்டங்களை உண்டாக்குமா அந்த நெய் தானம்ங்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா இவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி இவங்க இவ்வளோ நல்லானாங்க, நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மேஜிக் வந்து இந்த நெய் பண்ணுமாமாங்க. நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், மிகப்பெரிய ஒரு உதவி நமக்கு கிடைக்கலாம், யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கலாம். இப்படி திடீர் அதிர்ஷ்டங்களை, யோகங்களை, தேவதைகளை நம்ம உதவிக்கு கொண்டு வருமா இந்த நெய் தானம். அதனால் இந்த நெய்யை தானமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நெய் தானம் அப்படிங்கிறது நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கறது ஒரு வகை, கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறனா கொடுக்கலாம். இதெல்லாம் விட ஒரு சிறப்பு எதில் இருக்குன்னா, கோயிலுக்கு கொடுக்கறத விட நீங்கள் இந்த சவள பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப ஒல்லியாக நோஞ்ச நாட்ட பிள்ளைங்க உடம்பே வராமல் இழைச்சி போயிருக்கோங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கும் போது நல்ல ஒரு யோகம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னும் சித்தர்கள் சொல்கிறாங்க. இதையும் வந்துட்டு 3 பிரதோஷம் செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா, இது ஒரு வகை. அடுத்த வகை வந்துட்டு தேங்காய் தீபம். தேங்காய் தீபம் நமக்கு தெரிஞ்சு வராகி அன்னைக்குனா தான் போடுவோம், அப்புறம் காலபைரவருக்கு போடுவோம் அப்படின்னா அப்படி கிடையாது. தேங்காய் தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் போடலாம், சிவனுக்கும் நீங்கள் போடலாம். அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு தேங்காய் தீபம் நீங்கள் போடுறது, அதாவது நார்மலாக நீங்கள் தேங்காயில் வந்து ஒரு திரி வச்சு போடுவீங்க, அப்படியும் போடலாம். 5 திரி கொண்ட விளக்கு மாதிரியும் போடலாம். 5 திரி தேங்காயில் வச்சு அதையும் கூட நீங்கள் போடலாம். தேங்காய் தீபம் பிரதோஷத்தில் போட்டு வரும்போது சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைக்கு, உங்களுக்கு வருமானம் இல்லையா, எதுனாலும் காரிய தடைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த தேங்காய் தீபம் வந்துட்டு செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 3வது விஷயம். இதெல்லாம் சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது ஒரு 3 பிரதோஷம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நடக்காத விஷயம் நடந்தே தீரும். கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்கும், விடிஞ்சவொடனே உங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவசியம் இது செஞ்சு பாருங்கள். 4வது ஒரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாதவங்களுக்கு காய்கறிகள் தானம் கொடுக்கறது. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கன்னா ஒரு பிரதோஷத்துக்கும் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருங்க, நான் வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுருக்கேன், ஒரு 3 வாரத்துக்கு வந்துட்டு ஒரு பரிகாரத்துக்காக வேண்டி எனக்கு காய்கறி வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க. சமையலுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் நம்ம வாங்கி கொடுக்கறனால நிறைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுமா, தடைகள் நிவர்த்தி ஆகுமா, நம்ம கேட்குற விஷயம் ஈஸியாக நடக்கும் அப்படின்னும் சித்தர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடியது. இதெல்லாம் அதிகபட்சம் 3 பிரதோஷம் நம்ம செய்யும் போதே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3, 5, 7ன்னு எத்தனை வாரங்கள் வேணால் நீங்கள் கொண்டு போகலாம் ஒற்றைப்படையில். சரிங்களா, பட் இதெல்லாம் செய்யும் போது நடக்காத விஷயம் கூட நடத்தி காமிக்கும், தேவதைகள் உங்கள் ஹெல்ப்புக்கு வருவாங்க இதெல்லாம் செய்யும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சுலபமானதும் கூட. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது போல் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.